ஈரோடு சிஎஸ்ஐ திருச்சபையின் பேராயர் ஜேக்கப் லிவிங்டன் நடைபயிற்சியின் போது மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவர் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தவறி விழுந்து உயிரிழந்தாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். ஈரோடு சேலம் திருமண்டல பேராயராக பணியாற்றி வந்தவர் ஜேக்கப் லிவிங்டன். இவர் கடந்த 10 நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று அவர் வழக்கம் போல அதிகாலையில நடைபயிற்சியை மேற்கொள்வது வழக்கமாக வைத்திருக்கிற நிலையில இன்று ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்தில் அவர் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். அப்போது அவருக்கு திடீரென தலை சுற்றல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில நிலை தடுமாறிய அவர் மேம்பாலத்திலிருந்து சுமார் 40 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் அவர் பலத்த காயமடைந்திருக்கிறார். உடனடியாக அங்கு வந்த சிலர் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றிருக்கிற நிலையில அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து உடலை கைப்பற்றி காவல்துறையினர் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். உடல் ஈரோடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஆரத்தொழுவு பகுதியைச் சேர்ந்தவராகவும் அதேபோன்று கடந்த 2025 ஆகஸ்ட் 16 அவர் ஈரோடு சேலம் திருமண்டல பேராயராக பொறுப்பேற்று பதவியை வகித்து வந்திருக்கிற நிலையில திருமண்டலத்தினுடைய நிர்வாக பணிகளை அவர் கவனித்து வந்ததாக கூறப்படுகிறது. மறைந்த பேராயர் ஜேக்கப் லிவிங்டனுக்கு ஹேலனா அமுதா என்ற மனைவியும் கல்லூரியில் பயின்று வரக்கூடிய ஒரு மகளும் இருக்கின்ற நிலையில அவருடைய மறைவு தகவல் அறிந்ததும் கிறிஸ்தவ சபையினர், கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு திறந்திருக்கிறார்கள். அவருடைய மறைவு பல்வேறு தரப்பினரையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தி அவர்களுடைய உடலுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.